நாங்கள் என்ன தான் பிரச்சனை லடாக்கில் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன ஒரு சில பேர் ஒன்று ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ கேட்டும்போது தான் அவர் சொன்னார், லடாக் வந்து இப்போ யூனியன் டெரிட்டரியாக இருக்குது, யூடியாக இருக்குது. அது வந்து ஸ்டேட்டாக மாற்றி இங்கே வந்து சிஎம் வேணும், சிஎம் வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி சிஎம் வந்து இருக்கணும், நாங்கள் வந்து இந்த மாநிலம் ஆக்கினதுக்கப்புறம் இந்த மாநிலத்தை நாங்கள் வந்து ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையை வச்சு இவங்க வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க கைஸ். அது எப்படி கைஸ் அதெல்லாம் செட் ஆகுமா? நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இது வந்து சைனா பார்டர் ஏரியா. ஏற்கனவே மிலிட்ரி ஆர்ம் ஃபோர்ஸ் அவ்வளோ ஃபோர்ஸும் இங்கே இருக்கையிலேயே சைனாக்காரங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா? நிறைய இடத்துல வந்து சைனா வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இவங்க வந்து தனி ஸ்டேட்டாக மாறினதுக்கப்புறம் இங்கே ஒரு சிஎம் வந்ததுக்கப்புறம் அந்த சிஎம் வந்து சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா, உள்ளே வந்து ஆட்கள் இறங்கிருச்சு அப்படின்னா, இவங்க கண்டுக்கல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது காய்ஸ். இது வந்து பார்டர் ஏரியா. இவங்க வந்து பார்டரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு பக்கம் வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பேர் வந்து அங்கிட்டு போய் சேர்றதுக்கு ட்ரை பண்ணால் கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியே கூட நிறைய பேர் மூர் சிட்டிகளை கூட பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். அது ஜம்மு காஷ்மீரில் கூட அந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ இவங்க வந்து தனி ஸ்டேட்டாக கொடுத்து அதுக்கப்புறம் இங்கே ஒரு சிஎம் கொடுத்தா அப்புறம் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா யார் பண்ண முடியும் சொல்லுங்கள்? இது எனக்கு தெரிஞ்சது காய்ஸ். நான் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். இது தப்பாக சரியானா எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இப்படி தோணுது. ஓகேங்களா? இது யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறது தான் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஆர்மி கண்ட்ரோலில், சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறது தான் கைஸ் இது நல்லது. அதுதான் நல்லது. அப்போ தான் லடாக் வந்து நம்ம கையில் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகேங்களா? ஜம்மு காஷ்மீரும் அதே மாதிரி தான், லடாக்கும் அதே மாதிரி தான் நம்ம கையில் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகேங்களா? தனியாக இப்போ சிஎம்ங்கிற மாதிரி ஒரு இது விஷயத்தை தனியாக கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டெரிட்டரியை மட்டும், அந்த லடாக் ஏரியா மட்டும் அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க. சென்ட்ரலில் வந்து நுழைய விட மாட்டாங்க. சென்ட்ரல் நுழைய விடாமல் பண்ணிட்டாங்கன்னா அங்கிட்ட ஆப்போசிட்டில் இருந்துட்டு யாராவது எதிரி படைகள்லேருந்து பாகிஸ்தானோ இல்லை சைனாவிலேருந்தோ யாராவது ஏதாவது ஒன்று வெகுமதி வாங்கிக்கிட்டு இந்த பக்கம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு எது வந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஏற்கனவே வந்து சைனா வந்து ஒரு சில நேரங்களில் வந்து எப்படா வந்து இந்தியாவில் அதுவும் மெயினாக லடாக் ஏரியாவை பிடிக்கலாம்னு ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கு. பாகிஸ்தான் என்னடானாக்கா ஜம்மு காஷ்மீரை இப்போ எப்படியாவது பிடிச்சி போடணும், அடைஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லி அது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க வந்து தனி ஸ்டேட்டு கொடுத்தா அது இது வேறு மாதிரி கூட வெடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை சொன்னேங்க. அவ்வளோதான்.